இன்னொரு பர்சன் கேட்டிருக்காங்க, அம்மா எனக்கு அல்சர் இருக்குது, நான் டாக்டரை பார்த்தேன், அவர் 4 வேளை சாப்பிட சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க, என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. 4 வேளை சாப்பிட்டு சாப்பாட்டு ராமனாக சொல்கிறாரு போல். அவர் என்ன கான்செப்டில் சொல்லுவாருன்னா, ஆசிட் செக்ரீட் ஆகிட்டே இருக்குது, அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ண நீ அடிக்கடி சாப்பிடு, ஸ்மால் டயட்டாக சாப்பிடு. இது டயபெட்டாலஜிஸ்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கும் போது நான் வயிற்று பிள்ளையாக இருந்தேன். அப்போ எனக்கு அதுக்கு முந்தின பிள்ளை அதே டயபெட்டிஸ்னால் பெரிய பேபியாக 10 மாதம் சுமந்து கடைசியில் பிறக்கிற வரைக்கும் துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. டெலிவரி பண்ணி ஃபாசப்ஸ் போட்டு எடுக்கும்போது பிள்ளை தலை எலும்புகள் நொறுங்கி இறந்து விட்டது. நானே ரொம்ப சீரியஸ் ஆகி 1 month ICU. ஸோ நிறையா சாப்பிடு. அப்போ எனக்கு சொன்ன அறிவுரைகள் அதுதான். நிறையா சாப்பிடு, அடிக்கடி சாப்பிடு, எப்பவும் சோறு முன்னாலே உட்காந்துரு, சோறை பொங்கு சாப்பிடு, பிளட் டெஸ்ட் பண்ணிப்பார், சோறை பொங்கு சாப்பிடு, பிளட் டெஸ்ட் பண்ணிப்பார். ஸோ இப்படி நிறைய டாக்டர் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அதை ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாக வைக்காங்க, விச் இஸ் நான்சென்ஸ். அஃப்கோர்ஸ் உனக்கு அடிக்கடி ஆசிட் நிறையா சுரக்குதா, ஹைப்போக்ளோர்ஹைட்ரியா அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய ஆசிட் செக்ரீட் பண்ணுறது ஒன்று. அது எப்போ அப்படின்னா நாங்கள் படிச்சிருக்கோம், ஒரி கரி ஹரி. நீ ரொம்ப ஒரி பண்ணனா நெஞ்சில் அப்படியே செக்ரேஷன் கூடும். நீ ரொம்ப காரமாக புளிப்பாக அப்படிலாம் சாப்பிட்டேன்னா நெஞ்சில் செக்ரேஷன் கூடும். என்னது, வயிற்று அமிலங்கள் கூடும். அதுக்கப்புறம் ஹரி, வேகம் வேகம் வேகம், அதை செய்து ஒரு இடத்துல ரெஸ்ட்டாக ரிலாக்ஸாக இருக்காத, பதட்டம்னு இருந்தால் செக்ரேஷன், ஆசிட் செக்ரேஷன் கூடும். இதனால் நீ அடிக்கடி சாப்பிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த சாப்பிட்ற சாப்பாடு இல்லை அந்த ஆசிடு நெஞ்சுக்குள்ளே வரைக்கும் சிலவங்களுக்கு எருக்களிக்கும். சரியா, அந்த ஆசிட் இங்கே வரைக்கும் இது பண்ணோம். உடனே எல்லோரும் பேன்டாப்ரசோல், ஒமிப்ரசோல் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. இது என்ன செய்யும், ஆசிட் செக்ரேஷனை கம்மி பண்ணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த GERD கேஸ்ட்ரோ எசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் நெஞ்சுக்குள்ளே எருக்களிக்கிறதுக்கு காரணம் ஆசிட் நிறையா செக்ரேட் ஆகிறது அல்ல, உன்னோட ஸ்பிங்டர், இங்கே வயிறுக்கும் இந்த தொண்டை உணவு குழாய்க்கும் நடுவில் ஒரு ஸ்பிங்டர் இருக்கும். இந்த ஸ்பிங்டர் லூஸ் ஆகுது. ஏன், ஆசிட் கம்மியாக இருக்கிறதுனால அது லூஸ் ஆகுது. ஆசிட் நிறையா இருந்துச்சுன்னா டைட்டாக மூடிக்கிடும். அதனால இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆசிட். நான் சாப்பிட்டு நான் குணப்படுத்தினேன். நான் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ், இது ஒரு டைப் ஆஃப் ஆசிட் தான், இதை சாப்பிட்டு நான் குணப்படுத்துகிறேன். இது இப்போவும் இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டு நான் குடிக்கும்போது என்னுடைய டீஹைட்ரேஷன் எல்லாத்துக்கும் அது சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்லுவேன் நிறைய பேர்ட்ட, GERD இருக்கா, இதுக்கு அந்த குலுக்கி குடிங்க. அங்கே நார்த்து கேரளாவில் இந்த குலுக்கின்னு ஒன்று செய்கிறாங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸை போட்டு அதில் கொஞ்சம் சோடாவும் ஊற்றுவாங்க, சோடா பைகார்ப் அதையும் ஊற்றுவாங்க, ஊற்றி மிளகாவை ஒன்றா வெட்டி போடுவாங்க. நான் அந்த ஆசிட் இதோடு இருக்கும்போது கல்யாணத்தில் போய் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அன்னையிலேருந்து அதுதான் மருந்து. ஓகே, என்னுடைய PAN 40 எல்லாத்தையும் தூர போட்டேன். சரியா, இதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இனிமே நான் சொல்லிட்டேன், நீங்கள் கேட்டுட்டீங்க. இனிமே செயலாக்கம் எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் செய்கிறீங்க, அதுதான் பெஸ்ட். அடிக்கடி சோறே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவா நான்சென்ஸ். அது மூளையே மக்கி போகும், அது முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். 2 மணி நேரத்துக்கு ஒரு வேளைக்கு ஒரு ஆள் சாப்பிடணும் அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது. அவன் மாடு மாதிரி ஒரு இடத்துல அவனை கெட்டி போட்டு இந்த புல்லை போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படிலாம் செய்யாதீங்க. ஓகே, நீங்கள் டயபெட்டிஸ்னாலும் சரி தான், ஃப்ரீக்வெண்ட் டயட்டெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ எல்லாம் மாறிடுச்சு, ஐடியாஸ் கான்செப்ட்ஸ்லாம் மாறிடுச்சு.